So, hey guys, welcome to another video. So, இனி நம்ம பார்க்க கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Samsung Galaxy Z Fold 3 5G ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் திறந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பண்ண முடியல டெக் டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த Samsung Galaxy Z Fold 3 5G ஓட அன்பாக்சிங்கை பார்ப்போம். ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாக்ஸில் அந்தளவுக்கு எதுவும் கொடுக்கல, ரேட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. எம்ஆர்பி எவ்வளோ 1,71,999 ரூபா அவ்வளோ இருக்குது. அது 1.5 லட்ச ரூபா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் அன்பாக்சிங்கை பார்ப்போம். ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ எஸ், என்னடா ஸ்லேட்டு கொடுத்துருக்காங்க, ஃபோனை காணும். ஓ இதுதான் ஃபோனா? வாவ், வா ரொம்ப ஸ்லீக்கியாக இருக்குங்க. சும்மா சர்ன்னு வழுக்கிட்டு போயிடும் போல இருக்குது இந்த கவரு. ஸோ இதை ஓர வைப்போம். பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு சிம்மச்சட்டு டூல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. ஸோ இதுக்குள்ளே வாவ், ஏய் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓ சார்ஜர் கிடையாது இல்லை இல்லை. ஸோ டைப் சி டு டைப் சி டேட்டா கேபிள் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜர் கிடையாது. 1.5 லட்ச ரூபா ஃபோன்லேயும் சார்ஜர் கிடையாது போல் இருக்குது. ஐஃபோன் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ வேறு யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, அண்டு ஸோ பாக்ஸ் தான் இருக்குது. இந்த பாக்ஸ் மிச்சர் கொட்டி சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இப்போ நம்ம இந்த ஃபோன் கதைக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுவோம். வாவ், வாட் அ ஃபோன். செம்மையாக இருக்குங்க ஃபோன். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது டிஸ்பிளே தான், அண்ட் இதுவும் டிஸ்பிளே தான். ஸோ மடக்கி பார்த்தாலும் செம்மையாக இருக்குது. ஸோ நான் எங்கள் ஃபோனை ஆன் பண்ணி காமிக்கிறேன். அப்பா நடுவில் வருது சாம்சங்குன்ட்டு. ஸோ யா மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க, ஒரு பெரிய டிஸ்பிளே. ஸோ யூஸ் பண்ணுறதும் நல்ல ஸ்லீக்கியாக ஸ்மூத்தியாக இருக்குது டிஸ்பிளே. செம்ம டிஸ்பிளேங்க. ஸோ எஸ், இப்போ நம்ம அந்த ஃபோல்டிங் பண்ணுவோமா டிஸ்பிளேவை? ஓ யா, சூப்பராக இருக்குங்க. இது இப்படி யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே நீட்டாக இருக்குது ஃபோனு. அகலம் சின்னதாக நீட்டாக இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணேன். ஆனால் ஸ்மூத்னஸ் வேறு லெவலுங்க. நான் இந்த டிஸ்பிளே தான் கொஞ்சம் அப்படியே பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இந்த டிஸ்பிளே வந்துடும். ஸோ சூப்பராக இருக்குங்க டிஸ்பிளே, சான்ஸ்லெஸ், வேறு லெவல் டிஸ்பிளே. யா, ஸோ அண்ட் இதில் ஒரு கேமரா ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம், கேமரா ஆன் பண்ணுறோம், நம்ம இப்படி கேமரா எடுத்துகிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு இப்போ எதாவது ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா இது அப்படி பாதியாக மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேமரா. ஸோ இப்படி பாதியாக மாற்றி இப்படி உட்கார வச்சு நீங்கள் கிளாஸ் எதாவது அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ எதாவது உங்கள் ஷார்ட் சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் செம்மையாக இருக்குது இந்த ஆப்ஷனும். ஸோ யா, ஐ லவ் இட். ஸோ யா, இப்போ இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் சூப்பரான டிஸ்பிளே தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கு மேலே வால்யூம் லாக்கர் கீஸ் இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க, மைக் கொடுத்துருக்குறாங்க. மேலே அப்படியே வந்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எஸ், இது ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் ஒரே ஒரு நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்டரில் தெரியுதா? ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்பிளே கிட்ட ஒரு சின்னோண்டு ஒரு இது மாதிரி தெரியுது. ஆனால் மொபைலில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிள் ஆகாது. படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிள் ஆகாது. பட் கொஞ்சோண்டு அது லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டு வருவோம். ஸோ காய்ஸ், இதோட டிசைனை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ப்ரீமியம் குவாலிட்டி. ஃபுல்லி ஒரு மெட்டல் பாடி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைட்லாம் நல்ல மெட்டல் தான். செம்ம ப்ரீமியமாக இருக்குது டிசைனு. யூஸ் பண்ணவே ஒரு ப்ரீமியம் ஃபீல் எனக்கு கிடைக்கிது. ஸோ அண்ட் இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஸ்பிளே
7.6 inch ஃபோல்டபுள் AMOLED டிஸ்பிளே, அதாவது டைனமிக் AMOLED டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் டிஸ்பிளேனாலே வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ எஸ், ஸோ இதில் வீடியோஸ் படம் எல்லாமே வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது. அண்டு இந்த டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.2 inch ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேவும் செம்மையாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்டு இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. எஸ், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் தான் அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ அதுவும் செம்மையாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீனோட ஸ்மூத்னஸ்லேருந்து எல்லாமே வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ எஸ், அந்த இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளாக்ஷிப் மொபைல்னாலே ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்னாப்ட்ராகன் 888 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸர்னாலே உங்களுக்கு தெரியும், வேறு லெவல் ஸ்மூத்னஸும் இருக்கும், வேறு லெவல் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் அந்த HDR கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் அல்டிமேட் தான். எஸ், இது ஒரு 5G பேண்ட் தான். ஸோ நிறையவே 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சார்ஸும் மேக்ஸிமம் எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ டூவல் வைஃபை சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6E இருக்குது, அண்ட் ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா சென்சார்ஸுமே இவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் NFC கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த இதோட கேமராவுக்கு வந்துடுவோம். கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல் மாதிரி 108 மெகா பிக்சல், 64, 48 இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கொடுக்காம பர்ஃபெக்டான கேமரா கொடுத்துருக்காங்க. 3 12 மெகா பிக்சல் கேமரா, அதாவது 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 12 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு 4 மெகா பிக்சலுக்கு ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது. இதை வந்து அவங்க இன்டிஸ்பிளே கேமரான்னு சொல்கிறாங்க. ஸோ 4 மெகா பிக்சலுக்கு இது இருக்குது. ஸோ இந்த 4 மெகா பிக்சல் கேமராவில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபேஸ் அன்லாக் தான் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபேஸ் அன்லாக்காகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேக் சைடில் இருக்கிற 3 கேமராவுமே அல்டிமேட்டாக இருக்குது. நான் கேமரா சாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு ஷார்ட்ஸும் டீட்டெயில்ஸும் சூப்பராக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு 10 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 மெகா பிக்சல் இருக்க கேமரா சாம்பிள்ஸும் காட்டுறேன். ஸோ இதுவும் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கேமரா ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா சாம்பிள்ஸ் பார்க்க நல்லாவே இருக்குது. அவுட்புட்டும் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தான் 1.5 லட்ச ரூபா ஃபோனாக இருந்தாலுமே இதில் 8K சப்போர்ட் கிடையாது. அவங்க 8K சப்போர்ட் கொடுக்கல. ஜஸ்ட் 4K 60 FPSல தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் இதோட ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடித்து சொல்கிற சாம்சங் அசத்திட்டாங்க இவங்களோட இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பில். சவுண்ட் அவ்வளோ கிளாரிட்டியாக அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. லவுடாகவும் இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது சவுண்ட் கேட்குறதுக்கு. ஸோ வேறு லெவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோட சார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.80 இதோட சார் ரேட்டிங் வருது. ஸோ அதுவும் நம்ம இந்தியாவில் எப்படி சொல்கிறது வேல்யூக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ சார் ரேட்டிங்கும் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அண்ட் ஃபைனலி ஃபிசிக்கலி கெமிக்கலி இதோட ப்ரைஸுக்கு வரும். இப்போ என்கிட்ட இருக்கிறது 256 GB வேரியண்ட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,49,999 ரூபா. இதை சாம்சங் கோட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு மேலே ஒரு வேரியண்ட் இருக்குது, 512 GB வேரியண்ட் இருக்குது. ஸோ 12 GB RAM அண்ட் 512 GB இன்டர்னல் வேரியண்ட் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,57,999 ரூபா வருது. ஸோ ரெண்டுமே அப்ராக்சிமேட்டாக 1.5 லட்ச ரூபா அந்த மாதிரி தான் வருது. ஸோ 1.5 லட்ச ரூபாய்க்கு இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யூஸ் இருந்தால் அது வர்த்து தாங்க. ஏன்னா எல்லாமே இந்த ஃபோனில் கவர் பண்ணுறாங்க, எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை 1.5 லட்ச ரூபா போட்டு நான் ஃபோன் வாங்குவேன், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட் மேலே கிரேஸ் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மொபைல் வர்த்து தான். உங்களுக்கு யூஸ் இல்லாமல் இது வர்த்து கிடையாது வாங்குறது. ஏன்னா வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அது வேஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு யூஸ் இருக்குங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த மொபைல் ஒரு வர்த்தான மொபைலாக தான் இருக்கும். ஸோ இதில் ரேம் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் பக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக் இருக்குது. கொஞ்சம் சின்ன ஸ்லட்டரிங்ஸ் இருந்தது. நான் யூஸ் பண்ணும்போது அந்த எப்படி சொல்கிறது ஆப் பிளிங்க் ஆகுறது அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லட்டரிங் தான் இருந்தது. ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது. அது ஒரு அப்டேட் கொடுத்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி எந்த ஒரு பக்கும் இதில் கிடையாது. அண்ட் இதில் ப்ளோட் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது ப்ரீலோடர் ஆப்ஸ். அதுவும் அவங்களோட ஆப்ஸே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஒரு சில இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறக்காம போகும்போது டெக்ஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதில் மார்க் பண்ணி அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைமாக வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் டாடா பாய்,
see you.